கொளத்தூர் சட்டமன்றத் தொகுதி பற்றிய விரிவான பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாம் கொளத்தூர் தொகுதியின் வரலாறு, மக்கள் தொகை, தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க ஸ்டாலின் அவர்களின் சுயசரிதை, கட்சி செயல்பாடு மற்றும் 2026 தேர்தல் தொடர்பான பகுப்பாய்வு ஆகியவற்றை பார்ப்போம். கொளத்தூர் என்பது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்றாகும். 2011ஆம் ஆண்டு முதல் இந்த தொகுதியை பிரதிநிதித்துவம் செய்து வரும் மு.க ஸ்டாலின் தற்போது தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவார். இந்த தொகுதி திமுக கட்சியின் ஒரு வலுவான கோட்டையாக உள்ளது. வாருங்கள், கொளத்தூர் தொகுதியின் விரிவான பகுப்பாய்வை பார்ப்போம். கொளத்தூர் சட்டமன்றத் தொகுதி சென்னையில் அமைந்துள்ளது. இது 2008ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு நகர்ப்புற தொகுதியாகும். தொகுதி எண் ஆகஸ்ட் 13 பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு நாடாளுமன்ற தொகுதியில் இந்த தொகுதி உள்ளடங்கியுள்ளது. மொத்த வாக்களிக்கும் உரிமையுள்ள மக்கள் தொகை 2,07,251 ஆகஸ்ட் உள்ளது. இந்த தொகுதி எந்த குறிப்பிட்ட சாதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அல்ல. கொளத்தூர் ஒரு முற்றிலும் நகர்ப்புற தொகுதியாகும். இங்கு வாழும் மக்கள் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கம் மற்றும் கல்வியறிந்தவர்களாவார்கள். தொகுதிக்குள் சென்னை நகரசபையின் பல வார்டுகள் உள்ளடங்கியுள்ளன. இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சினைகள் உள்ளமைப்பு, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு ஆகியவை ஆகும். கொளத்தூர் தொகுதியின் நிர்வாசன வரலாற்றை பார்ப்போம். 2011ஆம் ஆண்டு நிர்வாசனத்தில் மு.க ஸ்டாலின் திமுக கட்சியின் சார்பாக 48.35% வாக்குகளைப் பெற்று வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு நிர்வாசனத்தில் அவரது வாக்கு பங்கு 54.25% உயர்ந்தது. இது திமுக கட்சியின் வலிமை அதிகரிப்பதைக் காட்டுகிறது. 2021ஆம் ஆண்டு நிர்வாசனத்தில் மு.க ஸ்டாலின் 60.86% வாக்குகளைப் பெற்று ஒரு பெரிய வெற்றி பெற்றார். இது 2016ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 6.61% அதிகரிப்பாகும். அவரது வெற்றியின் ஓரம் 70,384 வாக்குகளாக இருந்தது. இது 40.59% ஓரமாகும். வாக்களிக்கும் சதவீதம் 61.68% இருந்தது. திமுக கட்சி தொகுதியில் ஒரு வலுவான நிலையை பெற்றுள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற நிர்வாசனத்தை விரிவாக பார்ப்போம். மு.க ஸ்டாலின் 1,05,522 வாக்குகளைப் பெற்று வெற்றி பெற்றார். மு.க கட்சியின் ஆதி ராஜாராம் 35,138 வாக்குகளைப் பெற்று இரண்டாம் இடத்தில் வந்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் ஜெகதீஷ்குமார் 14,210 வாக்குகளைப் பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் கமில செல்வா 11,304 வாக்குகளைப் பெற்றார். திமுக கட்சியின் வெற்றி மிகவும் தெளிவாக இருந்தது. வாக்களிக்கும் சதவீதம் 61.68% இருந்தது. இது ஒரு நல்ல வாக்களிக்கும் சதவீதமாகும். திமுக கட்சி தொகுதியில் தனது நிலையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. மு.க ஸ்டாலினின் தனிப்பட்ட செல்வாக்கும் திமுகவின் கூட்டணி வலிமையும் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக இருந்தன. மு.க ஸ்டாலின் அவர்களின் அரசியல் பயணத்தை பார்ப்போம். அவர் 1953ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி பிறந்தவர். அவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மு.கருணாநிதி அவர்களின் மகன் ஆவார். 14 வயதிலேயே அரசியலில் நுழைந்த அவர் திமுக மாணவர் அணியில் செயல்பட்டார். 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை கிராமப்புற வளர்ச்சி அமைச்சராக பணிபுரிந்தார். 2009ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை உப முதல்வராக பணிபுரிந்தார். 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பணிபுரிந்தார். 2018ஆம் ஆண்டு திமுக கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றார். அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் தற்போது உப முதல்வராக பணிபுரிந்து வருகிறார். திமுக கட்சி பற்றி பார்ப்போம். திமுக என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சுருக்கம் ஆகும். இந்த கட்சி 1949ஆம் ஆண்டு பெரியார் ஈ.வெ.ரா. அவர்களின் சீடர் சி.என். அண்ணாதுரை அவர்களால் நிறுவப்பட்டது. திமுக கட்சி திராவிட இயக்கத்தின் ஒரு முக்கிய அரசியல் கட்சியாகும். இந்த கட்சி சமூக ஜனநாயக கொள்கைகளை பின்பற்றுகிறது. தமிழ் மொழி பாதுகாப்பு, சமூக நீதி மற்றும் சாதி ஆதிக்க எதிர்ப்பு ஆகியவை முக்கிய கொள்கைகளாகும். திமுக கட்சி 1967ஆம் ஆண்டு
முதல் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கேற்று வருகிறது. இந்த கட்சி மக்கள் நல்வாழ்க்கைக்கான பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது. தற்போது திமுக கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் உள்ளது. 2026ஆம் ஆண்டு நிர்வாசனத்தில் எதிர்க்கட்சிகளின் நிலை என்ன என்பதை பார்ப்போம். முடோட்க கட்சி 2021 நிர்வாசனத்தில் 20.27% வாக்குகளைப் பெற்று இரண்டாம் பெரிய கட்சியாக இருந்தது. ஆனால் அந்த கட்சி தற்போது உள்நாட்டு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகிறது. மக்கள் நீதி மய்யம் 8.20% வாக்குகளைப் பெற்றது. நாம் தமிழர் கட்சி 6.52% வாக்குகளைப் பெற்றது. 2026ஆம் ஆண்டு நிர்வாசனத்தில் முடோட்க கட்சியின் சந்தான கிருஷ்ணன் திமுகவை எதிர்த்து போட்டியிடுவார். நாம் தமிழர் கட்சியின் சுந்தர பாண்டியன் லூதர் சேத் போட்டியிடுவார். தமிழ் வெற்றி கழகத்தின் வி.எஸ். பாபு போட்டியிடுவார். 2026ஆம் ஆண்டு நிர்வாசனம் மிகவும் போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொளத்தூர் தொகுதியில் நகர்ப்புற பிரச்சினைகள் மிக முக்கியமாக உள்ளன. சாலைகள், பொதுப் போக்குவரத்து, நீர் வசதி மற்றும் சுத்தமான சுற்றுச்சூழல் ஆகியவை மக்களின் முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன. கல்வி மற்றும் சுகாதாரம் மிகவும் முக்கியமாக உள்ளன. தொகுதியில் நல்ல பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் இருக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் மிகவும் முக்கியமாக உள்ளன. இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு இருக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு மிகவும் முக்கியமாக உள்ளன. வெள்ளம் மற்றும் வடிகால் பிரச்சினைகளும் தொகுதியில் உள்ளன. இந்த பிரச்சினைகளை தீர்க்க திமுக அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. திமுக கட்சி பல்வேறு சமூக நல்வாழ்க்கை திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது. பெண்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மிகவும் பிரபலமாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இளைஞர்களுக்கான பல்வேறு திட்டங்கள் உள்ளன. கல்வி உதவித்தொகை திட்டம் பல குடும்பங்களுக்கு உதவியுள்ளது. வயதான மக்களுக்கான ஓய்வூதிய திட்டம் மிகவும் முக்கியமாக உள்ளது. இலவச பேருந்து பயண திட்டம் பெண்களுக்கு மிகவும் உதவியாக உள்ளது. இந்த திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளன. திமுக கட்சி சமூக நீதிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. இந்த திட்டங்கள் 2026 நிர்வாசனத்தில் திமுகவுக்கு ஆதரவை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கட்சி சில சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகள் சில சமயம் எழுந்துள்ளன. சட்டம் ஒழுங்கு பற்றிய சில பிரச்சினைகள் உள்ளன. உள்ளமைப்பு வசதிகள் இன்னும் போதுமானதாக இல்லை என்று சில மக்கள் கூறுகிறார்கள். வேலைவாய்ப்பு பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை. இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு இன்னும் போதுமானதாக இல்லை. விலைவாசி உயர்வு மக்களை பாதித்துள்ளது. மின்சாரம் மற்றும் நீர் வசதி பிரச்சினைகள் சில இடங்களில் உள்ளன. இந்த சவால்களை சமாளிக்க திமுக கட்சி மேலும் முயற்சி செய்ய வேண்டும். தொகுதியின் மக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள திமுக கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு நிர்வாசனம் மிகவும் போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெறுவார் என்ற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அவரது நீண்ட அரசியல் அனுபவம் மற்றும் முதல்வர் பதவியின் செல்வாக்கு இதற்கு முக்கிய காரணங்களாகும். முடோட்க கட்சி மீண்டும் வலுவாக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த கட்சியின் உள்நாட்டு பிரச்சினைகள் அதன் வெற்றி வாய்ப்பை குறைக்கலாம். நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் வெற்றி கழகம் சில வாக்குகளை பெறலாம். ஆனால் திமுக கட்சி வெற்றி பெறுவார் என்ற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கொளத்தூர் தொகுதி திமுகவின் வலுவான கோட்டையாக தொடர்ந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொளத்தூர் தொகுதியின் முக்கிய பகுப்பாய்வை பார்ப்போம். கொளத்தூர் தொகுதி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்றாகும். இந்த தொகுதி திமுக கட்சியின் ஒரு வலுவான கோட்டையாக உள்ளது. ஸ்டாலின் 2011ஆம் ஆண்டு முதல் இந்த தொகுதியை பிரதிநிதித்துவம் செய்து வருகிறார். அவரது வாக்கு பங்கு ஒவ்வொரு நிர்வாசனத்திலும் அதிகரித்து வருகிறது. 2011 இல் 48.35%, 2016 இல் 54.25%, 2021 இல் 60.86% என்று தொடர்ந்து உயர்ந்துள்ளது. இது திமுக கட்சியின் வலிமை அதிகரிப்பதைக் காட்டுகிறது. நகர்ப்புற பிரச்சினைகள் தொகுதியில் மிகவும் முக்கியமாக உள்ளன. திமுக கட்சி இந்த பிரச்சினைகளை தீர்க்க பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது.
2026ஆம் ஆண்டு நிர்வாசனம் மிகவும் போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொளத்தூர் தொகுதியின் பகுப்பாய்வை முடிக்கிறோம். கொளத்தூர் தொகுதி தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த தொகுதியின் அலாபலம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அரசியலை பாதிக்கலாம். ஸ்டாலின் ஒரு வலுவான தலைவராக நிலை பெற்றுள்ளார். அவரது தலைமையில் திமுக கட்சி வலுவாக உள்ளது. 2026ஆம் ஆண்டு நிர்வாசனம் திமுக கட்சியின் ஒரு முக்கிய சோதனையாக இருக்கும். மக்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய திமுக கட்சி மேலும் முயற்சி செய்ய வேண்டும். கொளத்தூர் தொகுதி தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய தொகுதியாக இருந்து வரும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. தமிழ்நாட்டின் அரசியல் குறித்த மேலும் பகுப்பாய்வுகளுக்கு எங்கள் சேனலை சந்தா செய்யுங்கள்.